வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. ஐநாவின் அமைதி படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநாவின் சிறந்த ராணுவ விருது மேஜர் அபிலாஷா பராக்கிற்கு வழங்கப்பட்டதை அடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்திலிருந்து திரு மகேஷ் கேவத் மற்றும் கர்நாடகாவில் இருந்து டாக்டர் நாகராஜா ஆகியோரை மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்பாளர்களாக பாஜக அறிவித்துள்ளது. மேலும் கர்நாடக சட்டமேலவை தேர்தலுக்கான வேட்பாளர்களாக திரு லிங்கராஜ் பாட்டீல் மற்றும் திரு ரகு கௌட்டல்யா ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ரூபாய் 29 உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த 3 மாதங்களில் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை ரூபாய் 89 உயர்த்தப்பட்டுள்ளதும் ஈரான் அமெரிக்க இடையிலான போர் காரணமாக கடந்த சில மாதங்களாக வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவி வருவதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி நுகர்வோர் குறைதீர்ப்பு மன்றத்தின் சார்பில் காரைக்கால் மின்துறை தலைமை அலுவலகத்தில் நாளை காலை 11 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மின் நுகர்வோர் குறைதீர்க்கும் முகாம் நடைபெற உள்ளது. இம்முகாமில் புதிய மின் இணைப்பு வழங்குதலில் தாமதம், பெயர் மாற்றம், மாதாந்திர மின் கட்டண பிரச்சினைகள், பழுதான மின் மீட்டர்களை மாற்றுதல், மின் கட்டண ரசீதுகளில் திருத்தம் கோருதல் மற்றும் மின் தடை, குறைந்த மின் அழுத்த பிரச்சினைகள் போன்ற குறைகள் குறித்து நுகர்வோர் நேரடியாக வருகை தந்து மன்ற தலைவரிடம் எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்து தீர்வு பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் இத்தாலியின் பிளாவியோ கோபாலியை வீழ்த்தி ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரவ் தனது முதல் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்றார். 1937க்கு பிறகு ஆடவர் பிரிவில் பிரெஞ்சு ஓபனை வென்ற ஜெர்மானிய வீரர் என்ற சாதனையை இவர் பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.